பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த பாரத நாடுன்னு மகாகவி பாரதியார் மிக அற்புதமாக சொல்லியிருப்பார். இந்த நாட்டில் பிறந்தது பாக்கியம், இறைவனுடைய அருள். அற்புதமான நாடு. அதாவது இந்த நாட்டுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி 77வது வருட குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு. நம்ம பார்த்தோம், டில்லியில் முப்படைகளுடைய அணிவகுப்பை பார்த்தோம். தமிழ்நாட்டிலையும் அந்த கலை நிகழ்ச்சிகள், அணிவகுப்புகள், டில்லியில் கலை நிகழ்ச்சிகள் கண்கொள்ளா காட்சி, அருமை. இந்த உலகத்தில் மிக உயர்ந்த நிலைமையில் இருக்கிறது இந்திய நாடு தான். என்ன, ஒருத்தருக்கும் இது பெருமை. இந்த குடியரசு தினத்தில் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் புவனகிரிங்கிற ஊரில் கடந்த 17 வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தினத்தன்னைக்கு 1980 படித்த மாணவர்கள் ஒன்று கூடி பேசி மகிழ்ந்து அவர்களால் என்னென்ன சமூக பணி பண்ண முடியுன்றதை திட்டமிட்டு செய்கிறாங்க. அதாவது தமிழ் ஆசிரியர்கள் இலக்கியத்துலேருந்து நிறையா உரைகள் கொடுக்குறாங்க. அந்த காதுக்கு இனிமையான அந்த விஷயம் நம்ம கேட்க முடியுது. எப்படி தான் கல்வி கற்க உதவிய கல்விக்கூடம் உயரணுங்கிறதுக்கு அந்த மாணவர்கள் நிறைய அன்பளிப்பு கொடுத்து அந்த பள்ளிக்கு ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு கட்டுறது, பெயிண்ட் அடித்து கொடுக்கறது, எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பண்ணுறது, ஃபேன் போட்டு தர்றது. இதோடு இல்லை, பகுதி நேர ஆசிரியரை நியமித்து மாணவர்களுக்கு ஆலோசனை ஊக்கப்படுத்துறது. இது இல்லாமல் ஒரு முறை தமிழ் பேச்சாளர் உயர் திரு சுகிசியம் அவர்களை கூப்பிட்டு மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி பேச்சு ஏற்பாடு பண்ணது. இப்படி பல நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கோம். அதனால தான் சொல்லுவாங்க, நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்வாங்க. நல்ல நண்பர்களுடைய தொடர்பானது வளர்ந்துக்கிட்டே போகும், நல்ல அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.